சூப்பராக ஒரு பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது 25 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவுங்க. முதல்ல ஒரு பெரிய சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி செலவு பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட பெரிய வெங்காயத்தை ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் போடலாம். போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வணக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், அதாவது டீப் ஃப்ரை ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது 3/4 கிலோ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ரெசிபிக்கு 2.5 கிலோ அரிசி, 2.5 கிலோ மட்டன் சேர்த்துருக்கோம். நாங்கள் 25 பேர் கிட்டத்தட்ட சாப்பிடலாம். புதினா அது கூட கொத்தமல்லி தலையும் பச்சை மிளகாயும் நாங்கள் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். அது நல்லா வணங்கட்டும். வணங்கினதொடனே அது கூட வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது பிரியாணி பொடிங்க. இது மதுரை ஸ்பெஷல் பொடி. நாங்கள் சென்னையில் செஞ்சிட்ருக்கோம். இது கூட நாங்கள் மட்டனை சேர்த்துறோங்க. இந்த மட்டன் ஏற்கனவே உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் போட்டு 1/2 hour ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மட்டன் நல்லா பட்டு போல் வெந்திருக்கும். அப்போ அந்த தேங்காய் பால் ஊற்றுறோங்க. அரிசிக்கு ஏற்ற அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து இப்போ அந்த மட்டன், அந்த கிரேவி அது எல்லாம் கூட சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அளவு அரிசியை போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தோசை சட்டி கீழே வச்சுட்டு நீங்கள் தம் போட்டு மேலே நல்ல ஒரு இலையை போட்டு கவர் பண்ணி ஆவி போகாத அளவுக்கு மேலே தம் கட்டிடுங்க. இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, ஸ்மோக்கிங் எஃபர்ட் வேணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த மாதிரி கறி இருக்குது இல்லைங்களா, அந்த கறியில் கொஞ்சம் நெய்யை விட்டு உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்ல ஒரு ஸ்மோக்கிங் எஃபெக்டோடு அந்த பிரியாணி ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து மேலே அந்த சீசனிங் பண்ணிக்க போகிறேங்க. சீசனிங் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப அடியோடு கிளறாமல் அப்படியே மேம்போக்காக மேலாலேருந்து அப்படியே கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுங்க. கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும்.